ஆனால் ஒருத்தர் ஈமான்ல எந்த அளவுக்கு உயர்வு தாழ்வு என்பது எதை வச்சு பாய்? முஹப்பத்துர் ரசூலை வச்சுதான். ஈமான் கொண்டவர்களிலேயே மிக உயர்ந்தவர்கள் யார் பாய்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்தில், உம்மத்தே முஹம்மதியாவில் முஃமின்களிலே ஆக தலை சிறந்தவர்கள் யார்? யாருமா? அது சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எந்த அளவுக்கு வந்திருக்கு? அபூபக்கர் நாயகத்துடைய ஈமான ஒரு தட்டிலேயும் அகில உலகத்தில் அத்தனை பேருடைய ஈமான ஒரு தட்டிலேயும் வைத்தால் அபூபக்கர் நாயகத்துடைய ஈமான் மிகச்சிறன்னு வந்திருக்கு. அப்படின்னா அவங்களும் அல்லாஹ் மேலே அவ்வளோதான். அவங்க எப்படி நேசிச்சாங்களோ அல்லாஹ் நாமளும் அப்படியே நேசிக்கிறோம் அல்லாஹ்வை. அபூபக்கர் நாயகத்துடைய ஈமான ஒரு தட்டிலையும் மற்ற அகில உலகத்தில் கியாமத்தில் வரைக்கூடிய அத்தனை முஃமின்களுடைய ஈமான ஒரு தட்டிலையும் வைத்தாலும் அபூபக்கர் நாயகத்துடைய ஈமான் மிகச்சிறன்றாங்க சிலதால். அது கூடன்றாங்க. எதை வச்சு? ஹுப்புல்லா, அல்லாஹ்வுடைய ஹுப்புடைய விஷயத்தில் ஒன்று தான் பை ரஞ்சாங்களா, அது ஒன்று தான். ஹுப்புர் ரசூல் இருக்கே, ரசூலுடைய காதல், அவர்கள் கொண்ட காதலை கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு காதல் எதையுமே விட்டு வைக்கல. தன் அஹ்லீஃபிதா, தன் குடும்பம், மனைவி, தன் மக்கள், அல்லாஹு அக்பர் கபீரா, காசு பணம், தன் இஸ்ஸத்து மானம் மரியாதை, அல்லாஹு அக்பர். அடிச்சு அடிச்சு காஃபிர்கள் ஒரு தடவை அபூபக்கர் நாயகத்தை குற்றுயிரும் குல உயிருமா கொண்டு வீட்டில் போட்டாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் கண்ணு திறந்தாங்க. சில பேர் காப்பாற்றினாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து காப்பாற்றினாங்க. கண்ணு திறந்தாங்க. கண்ணு திறந்தோன்னே தண்ணி கொடுங்க அம்மா சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க அவங்க வீட்டில், என் ஹபீப் எப்படி இருக்கிறாங்க, நேசர் ரசூல் எப்படி இருக்கிறாங்க, நம்ம தண்ணி குடிமா, இப்போ பார்க்க தானே போகிறோம், எஜமா எப்படி இருக்காங்க நான் தெரிகிற வரைக்கும் தண்ணி உள்ளே இறங்கக்கூடாது எனக்குன்ட்டான். அந்த ஹாலத்தெலாம் தெரிஞ்ச பின்னாடி தான் எஜமா நல்லா இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்து சொன்ன பின்னாடி தான் தண்ணி உள்ளே குடிச்சாங்க. என்ன பை? தன் உயிரை பொருட்படுத்த மாட்டாங்க. பாம்பு வருது, பாம்பு வந்துருமான்னு காலை கை வச்சு காலுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. எங்க? சவுர் குகையில். தன் உயிர் ஒன்றுமே இல்லை எஜமானுக்கு முன்னாடி. தன் மனைவி மக்கள் ஒன்றும் இல்லை. தன் பிஞ்சு பிள்ளை குழந்தை ஆயிஷாமா 6-7 வயசு பிள்ளை. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசு 53 வயசு. யாராவது சம்மதிப்பாங்களா? என்னதான் முகப்பத்தாக இருக்கட்டும், நீங்கள் ரொம்ப உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுங்கள், உங்கள் பிள்ளை எனக்கு கட்டி வைங்கன்னு சொல்லுங்கள், ஓடி போயிடும். ஏயா நேசன்னா சும்மா ஒரு பேருக்கு தான். நீ வயசான கிழமை 45 வயசு கிழவனா இருக்கிற, என் பிள்ளைக்கு இப்போ 20 வயசு ஆச்சு, 20 வயசு பிள்ளையா இருக்கட்டும், கட்டி வைக்க சொல்லுங்க, கட்டிக்க வேண்டாம். இங்கே வயசு என்ன, அவங்க வயசு என்ன? அதில் எல்லாம் ஆயிரக்கணக்கான அஸ்ராரில் வச்சுருந்தான். அன்னை ஆயிஷா நாத்துடைய பெருமை உலகத்துக்கு காட்டணும் நல்லா வச்சுருந்தான். இதெல்லாம் என்ன மாதிரியான காதல் ஜி? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா. வீட்டில் எல்லா சொத்தையும் கொண்டு கொடுத்துட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் பெருமானார் சொன்னாங்க, எல்லாருடைய கடனையும் எல்லாரும் எனக்கு செஞ்ச உதவிக்கு பிரதி உபகாரம் செய்து விட்டேன். அபூபக்கர் நாயகம் எனக்கு செய்த உபகாரம் இருக்குது, அதுக்கு பிரதி உபகாரம் என்னால் துன்யாவில் செய்ய முடியாது, அல்லாஹ் ஆகிரத்தில் செய்வான்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ உச்சகட்டமான காதல் யார் மேல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அவங்களோட ஈமான் உச்சகட்டமான ஈமான். அந்த ஈமான் அடிக்க யாருமே இல்லை. அப்போ காதலை வச்சு தான் ஈமான். தொழுகையை வச்சு கிடையாது. அதிகமாக தொழுதாங்க அபூபக்கர் நாயகம் இல்லை, எத்தனையோ சஹாபாக்கள் அவர்களை விட அதிகம் தொழுதிருக்கிறார். அதிகமாக நோன்பு வைத்தார்கள் அப்படி கிடையாது. ஜகாத் அதிகமாக கொடுத்தார்கள் அப்படி கிடையாது. ஹஜ் அதிகமாக செய்தார்கள் அப்படி கிடையாது. குர்ஆன் அதிகமாக ஓதினார்கள் அப்படி கிடையாது. அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய இந்த உயர்வுக்கு காரணம் என்ன? அவருடைய மற்ற வணக்க வழிபாடுகளை கொண்டு இந்த உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்சதல்ல. ஹுப்பர் ரசூல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உச்சகட்டமான காதல், அதனால உச்சகட்டமான ஈமான். அப்ப நாம் இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு காதல் கொள்கிறோமோ அந்த அளவு தான் நம்ம ஈமான் அல்லாஹ் இடத்திலே மக்பூல் ஆகும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் நேசிக்கிறேன் நேசி, என்ன வேணா எப்படி சொல்றேன், எப்படி நேசிக்கிறேன் நேசி, எப்படி நேசிக்கிறேன். அவருடைய கோபமும் அல்லாஹ்வுக்கா ரசூலுக்காக தான், அவருடைய முஹப்பத்தும் ரசூலுக்காக வேண்டி தான். சரிங்களா? ஹுதைபியால
பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கிட்ட வந்து அந்த உடன்படிக்கை செய்ய வந்த ஒருத்தர் பெருமான தாடி பிடிச்ச அது வரைக்கும் பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்க பக்கத்துக்கிட்ட வந்து என்னமோ பேசிகிட்டே இருந்தான். அவங்க ஒப்பந்தம் பண்ண வந்தவர் என்னமோ பேசினார். பெருமான தாடியில் கை வச்சார் இல்லையா, ஓங்கி ஒரே தட்டு, ஒரே அரை நவர் கை வைக்கிறத வச்சுக்காது. இப்படியுமா அபூபக்கர் அது கோபம் வருங்கிற மாதிரி. யாராவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் கோவப்பட்டாங்க, அவங்க விஷயத்தில் பேஅதபியை நடந்துக்கிட்டாங்க, யார் பெத்த புள்ளைன்னு பார்க்க மாட்டாங்க. பெத்த புள்ளையோ ஏன் ரசூல் தான் எனக்கு முக்கியம். அவங்க பெத்த புள்ள அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா பத்ர் போரில் எதிரெதிராக நிற்கிறாங்க. அவங்க எதிரி படையில் நிற்கிறாங்க, இவங்க இஸ்லாமிய படையில் நிற்கிறாங்க. போரெல்லாம் முடிஞ்சு பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா. இப்போ சொன்னாங்க, அப்பா பத்ர் போரில் நான் எதிரி படையில் இருந்தேன், இஸ்லாமிய படையில் நீங்கள் இருந்தீங்க. அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் டக்குன்னு உங்களை பார்த்துட்டேன், நீங்கள் அந்தாலும் திரும்பி இருந்தீங்க, என் வாளுக்கு கீழே தான் உன் தலை இருந்துச்சு. ஆனால் வாப்பாங்கிற முகப்பத்தில் நான் அப்போ வந்து ஒன்றுமே செய்யலை வாப்பா அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு என் வாளுக்கு கீழே உன் தலை இருந்திருந்தால் அப்பயே தலையை நோத்திருப்பேன்டான், வெட்டியிருப்பேன் அப்பயே. எனக்கு என் ரசூல் முக்கியம், நீங்கள் முக்கியம் கிடையாதுட்டான். ரசூல் முக்கியம், வெட்டியிருப்பேன் அப்பேன்ட்டான். அல்லாஹ் அவனுக்கு ஈமான் பிச்சை கொடுத்துட்டான், இருந்துட்டீங்கட்டான். யாராவது ஏதாவது சொல்லட்டும் பாரு, பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் பெத்த புள்ளைன்னு பார்க்க மாட்டேன். ஒரு நாள் ஆயிஷா நாயகத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சின்ன ஊடல்னா அன்பான ஒரு சண்டை, அன்பான ஒரு சின்ன சண்டை. ஆயிஷா நாயகம் கோச்சிக்கிறாங்க, போங்க அப்படின்னா செய்ய முடியாது அப்படி அது கோச்சிக்கிறாங்க. அபூபக்கர் நாயகம் வந்துட்டாங்க. உடனே பெருமாள் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டாங்க வீட்டுக்குள்ளே. எனக்கும் ஆயிஷாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னாங்க. என்ன எஜமான் சொல்லுங்கள், என்ன பிரச்சனை அப்படின்னு அபூபக்கர் நாயகம் கேட்டாங்க. ஆயிஷா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா நீயே சொல்லுமா, என்ன பிரச்சனை சொல்லு. நீங்களே சொல்லுமா. யார்? ஆயிஷா நாயகம். இல்லை நீ சொல்லுமா அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, நீங்களே சொல்லணும். அவன் சொல்ல முடியாது, நீங்களே சொல்லுமா அப்படின்னாங்க ஆயிஷா நாயகம். இல்லை நீ சொல்லுமாண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்ப அவன் நானும் சொல்ல முடியாது. அபூபக்கர் கண்ணா செவந்துக்குச்சு. ஆயிஷா பிடிச்சி போய் அற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கிறாங்க, ஏற்றி பேசுகிற நீ இன்னும் இருவன் கையை ஓங்கினாங்க இல்லையா, இப்படி கையை பயங்கர டென்ஷன் ஆகி பெருமானா சொல்லுங்கன்னா எதிர்த்து பெருமானை எதிர்த்துக்கிட்டு நீங்கள் சொல்லுங்க என்ன அர்த்தம், அது என்ன மரியாதை எல்லாம் பேசுறது, நீ என்ன ஒரு மகளா அப்படின்ட்டு ஓங்கினாங்க பாருங்க கையை. ஆயிஷா நாங்கள் பயந்து நடுங்கி ஒளிபி ரசூலா பிடிச்சிக்கிட்டாங்க. பின்னாடி ரசூலா பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு ரசூலா பிடிச்சிக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமாதானம் ஆயிடுச்சு, 2 பேருக்கு மத்தியில் பிரச்சனை தீர்ந்துருச்சு. ஒரு பிரச்சனை இல்லை, இது சமாதானம் ஆயிடுச்சு, பிரச்சனை தீர்ந்துருச்சு, வந்துட்டாங்க, நீங்கள் விட்டுருங்கன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தெரிஞ்சுங்களா, பெத்த மகள்னா அடுத்த பிரச்சனை தெரிஞ்சுங்களா, அதெல்லாம் பிரச்சனை. எனக்கே ரசூல் தான். அப்படியாப்பட்ட கண்மூடித்தனமான வெறித்தனமான பிளைண்ட்லி ஐ லவ் ரசூல், மேட்லி பைத்தியக்காரத்தனமான, பிளைண்ட்லி குருட்டுத்தனமான, மேட்லி அண்ட் பிளைண்ட்லி குருட்டுத்தனமான பைத்தியக்காரத்தனமான காதல் அந்த ரசூல் மீது காதல். அப்படித்தான் இருக்கணும் பெருமாள் மீது காதல். தெரிஞ்சுங்களா, பைத்தியக்காரத்தனமான காதல் என்ன, இதெல்லாம் சரீரத்தில் இடம் இருக்கா அப்படிலாம் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் அங்கே வேலையே கிடையாது. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிளட்டு ரத்தம் எடுத்து வச்சுருந்தாங்க, ஒரு சஹாபிட்ட கொடுத்து வெளியே கொட்டிடுங்க அப்படின்ட்டாங்க. அவர் குடிச்சிட்டார். பெருமாள் வந்து சத்தம் போட்டாங்களா, இப்போ பிளட் இருக்கே நஜீஸு பாது, ஒரு சொட்டு கூட வாயில் வைக்கக்கூடாது, தன் பிளட்டே தனக்கு நஜீஸு, தன்னுடைய பிளட்டே ட்ரெஸ்ஸில் போட்டு தொழுவக்கூடாது, கழுவிட்டு தான் தொழணும். நீ என்ன குடிச்ச, நீ பிளட் நஜீஸ்ன்னு தெரியாது, அவங்க சொல்லவே இல்லை. எல்லாரும் பிளட்டும் நஜீஸாக இருக்கலாம், ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிளட் பரிசுத்தத்திலும் பரிசுத்தமானது. ஏன் அவங்களே 100, அவங்களுடைய பிளட்டும் 100, அவங்க ரத்தமும் 100 தான். அவரை புகழ்ந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துஆ செஞ்சாங்க அவருக்காக வேண்டி. குருட்டுத்தனமான காதல். இதை விட அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே வெளியே காட்டுத்தன போய் அவங்களால தன்னுடைய மல ஜல தேவைகளுக்காக காட்டுத்தன போவாங்க. இரவு நேரத்தில் அந்த மாதிரி தேவை ஏற்பட்டால் தூரத்தில் காட்டுக்கு போக முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி வீட்டில் ஒரு பாத்திரம் வச்சுருந்தாங்க.
இரவு நேரத்தில் அவசரமாக சிறுநீர் கழிக்க வேண்டிய ஏற்பட அதை கழிச்சிருவாங்க. காலையில் ஒருத்தனை கொண்டு யாராவது பார்த்து கொண்டு போய் வெளியே ஊற்றிடுவாங்க. அதை ஒரு நாள் அது பார்த்து ஒரு சாபி வெளியே ஊற்றிட்டு வரேன்னு கொண்டு போய் அதை குடிச்சிட்டார். கஸ்தூரி விட மணக்குங்க அது. நம்முடைய மலம் ஜலத்தோடு பெருமான கியாஸ் பிடிக்க வேணாம். அவங்க நூரே முஜஸ்ஸம், பரிசுத்தம் நூறானவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணம் செய்தவர் சொல்லுவார்கள், எங்கேயாவது பெருமானார் சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு ஒரு மரத்தடியில் போய் ஒளிஞ்சு மறைஞ்சு சிறுநீர் கழித்துவிட்டு வருவார்கள். சற்று நேரம் கழித்து நாங்கள் போனால் ஈரமே இருக்காது. அந்த இடம் காஞ்சு தான் இருக்கும். பெருமானுடைய மலம் ஜலத்தை இதுவரைக்கும் துனியாவில் யாரும் பார்த்ததில்லை. அவர்கள் சிறுநீர் கழித்த உடனே அது பூமி முழுங்கிடும், அந்த இடம் காஞ்சி போயிடும். உடனே அடையாளம் அதுக்கும் மற்ற இடத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. ஆனால் அந்த மரத்தை சுற்றி ரொம்ப நாளைக்கு கஸ்தூரி வாசம் அடிக்கும். அவ எந்த மரத்தடியில் எஜமான் அவர்கள் தங்களுடைய உபாதைகளை கழித்தார்கள் என்று விளங்கிக் கொள்வோம். ஏன்னா அந்த மரத்தில் அந்த மரத்தில் கஸ்தூரி வாசம் அடிக்கும் ரொம்ப காலத்துக்கு விளங்கியும். இவன் போய் தன் உபாதையை கழிச்சிட்டு வந்தான்னா அந்த பக்கம் ரொம்ப நாளைக்கு நடக்க முடியாது யாரும். இவன் நம்மை போன்ற மனிதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவன் வேற வேத்துச்சுன்னு சொன்னா பஸ்ஸில் அடுத்தவன் நிற்க முடியல. அவன் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி வேற பஸ்ஸில் வந்துடுறான். படி ஏன்பா பக்கத்து சீட்டு வந்து உக்காந்தாங்க, மயக்கமே வருது. அப்படியாப்பட்ட வேர்வை இவனுடைய வேர்வை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தெரு வழியாக சென்றார்களே, ஆனால் சில நாட்களுக்கு அந்த தெருவில் மனம் கஸ்தூரி மனம் வீசும். பெருமானுடைய வேர்வையை சஹாபாக்கு வலிச்சு டப்பால் ஊற்றிக்குவாங்க, நெத்தியிருந்து வலிச்சு ஊற்றிக்குவாங்க. அது பெருநாளை தள்ளிட்டு வருவாங்க. அந்த வாசம் அடிக்குமா? அப்படி மனித பிறவி அல்லங்க, அது மனித உருவத்திலே வந்த மௌலா நூரே முஜஸ்ஸம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமிகு சிறுநீர் பீஷாபே முபாரக் ஜி பவுலுன் நபியில் முபாரக், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித சிறுநீர் இருக்குது, புனிதமிகு சிறுநீர், அதை அவர்கள் குடித்து விட்டார்கள். ஒரு சஹாபி ரசூல் வந்தவுடன் சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்படவில்லை. அது நஜீஸ் ஆச்சுங்களேன்னு சொல்லல, நஜீஸ் தான் இல்லை, அது துவா செஞ்சாங்க, வயிற்று வலி வராது உனக்கு போண்டா, நரகம் தீண்டாது. நாங்கள் ஒரு ரிவாயத்துக்கல்ல, சில ரிவாயத்துக்கல்ல. எனவே இது என்ன காதல்? இதுக்கு ஈடான காதல் இருக்கா? உச்சகட்டமான காதல். அது அருவருப்பா தெரியல பாருங்க உங்களுக்கு. பெருமாற புனிதமிகு ரத்தமும் மலமும் சிறுநீரும் அவர்களுடைய புனிதமிகு வேர்வைகள், இதுதான் குருட்டுத்தனமான பைத்தியக்காரத்தனமான காதல். இது ஷரியத்து ஹிலாஃப்னு சொல்ல பாருங்க. மார்க்கத்துக்கு முரண் செய்து விட்டீர்கள். நீங்க செஞ்ச மார்க்கத்துக்கு முரணானது. பெருமாளை காதலுக்கு முன்னால் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எத்தனை சொல்றது இது மாதிரி? நீங்க செய்து இஸ்லாம் மார்க்கத்துக்கு முரணானதுன்னு சொல்லவே இல்லை. என் காதல் முக்கியம், அதை வச்சுதான் உயர்ந்த அந்தஸ்து.